19ஆம் வசனத்தினுடைய கடைசி பாகம், பக்கம் 1091. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். எழுதுறீங்களா? சேர்ந்து வாசிப்போமா? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். பிதாவே, இந்த வார்த்தைக்காக வருகிறேன். சொல்வேன், மரபுகள் என வைத்து காத்துக்கொள்ளும். சொல்லப்பட வார்த்தைகள் தகுதி உள்ளவனாய் விளங்க உதவி செய்ய ஆண்டவர. இந்த வார்த்தை கொண்டு உடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன். ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்தனாலே மனிதனை ஆசீர்வதிக்கத்தான் செய்தார். தெய்வம் ஆசீர்வதிக்கிறவர். ஆதியாகமம் புத்தகத்தில் நாம் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று 28ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி இருக்கிறது. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன சொல்லி ஆசீர்வதித்தார்? நம்ம ஜனங்கள திருமண நாட்களில் மணமக்களை வாழ்த்தும் போது என்ன சொல்லி பெரியோர் வாழ்த்துவார்கள்? கோடா கோடியாய் பெருவாயாக 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாயாக இந்த வாழ்த்திய ஆசீர்வதிப்பார்கள். இந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்ததுன்னு எடுத்தீங்கன்னா, ஏதேனிலே ஆண்டவர் அதை துவங்கி விட்டார். தேவன் துவங்காத எதையும் மனிதனால் துவக்க முடியாது. ஆகவே தேவன் துவங்கினார். எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார்? 2 காரியங்கள். ஒன்று, பலுகி பெருகுங்கள், அது முதல் ஆசீர்வாதம். 2வது, பூமியை நிரப்புங்கள், அது 2வது ஆசீர்வாதம். 3, அதை கீழ்ப்படுத்துங்கள், அது 3வது ஆசீர்வாதம். 4வது, ஆண்டு கொள்ளுங்கள். எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கார் பார்த்தீங்களா? நீங்கள் பலுகி பெருக வேண்டும், நீங்கள் பூமியை நிரப்ப வேண்டும், நீங்கள் அதை கீழ்ப்படுத்த வேண்டும், ஆண்டு கொள்ள வேண்டும். எல்லா ஆசீர்வாதத்தையும் சொல்லி அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். நான் மனிதன் பாவம் செய்த பொழுது அவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனானே தவிர உலக ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போகவில்லை. புரியுதா? சொல்றது புரியுதா? ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் இருக்கும் பொழுது அவளுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் இருந்தது. ஒன்று, கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு தேவ தரிசனம் பெறுகிற ஒரு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதே சமயம் ஆண்டவர் ஆதாவுக்கு என்ன கட்டளை கொடுத்தார்? இந்த தோட்டத்தை நீ பண்படுத்தி பார்க்க வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுத்தார், ஒரு வேலையை கொடுத்தார். ஏன்னா மனிதன் சோம்பேறியா இருப்பது தேவனுக்கு பிரியம் கிடையாது. வேலைக்கு சாப்பிட்டுட்டு ஆதாமும் ஏவாளும் புதுமண தம்பைகள் போக அப்படியே தோட்டத்தில் ஆப்பி வந்துகிட்டு இருப்பதற்கு தேவன் ஆதாமை வைக்கவில்லை. ஆதாமுக்கு ஒரு வேலை கொடுத்தார். இந்த தோட்டத்தை உண்டாக்கி உன் கையில கொடுத்திருக்கிறாய், ஒரு குடும்பத்தை உண்டாக்கி உன் கையில கொடுத்திருக்க, உனக்கு ஒரு துணையை கொடுத்திருக்கிறாய். இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் வேண்டும், நீ காக்கவும் வேண்டும். புரியுதா? நீ இந்த தோட்டத்துல வேலை செய்யணும், தண்ணீர் பாய்ச்சணும்,
நீ கனிகளை பறித்து அதனுடைய காலகாலத்தில் செய்ய வேண்டியதை நீ செய்யணும். எல்லாம் அவனுக்கு கட்டளை கொடுத்து வச்சிருந்தார். இன்றைக்கும் உங்களுக்கு குடும்பம் கொடுத்திருக்கா? எதுக்கு கொடுத்திருக்கா? ஆண்டவர் அந்த குடும்பத்தை நீங்க காக்க வேண்டும், அந்த குடும்பத்தை நீங்கள் நடத்த வேண்டும். அந்த குடும்பம் தேவனோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். ஆகவேதான் தேவன் ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார். ஒரு வேலை எதற்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்? எங்களுக்கு வேலை கொடுத்திருக்கார். உங்களை போதிப்பது நடப்பதுதான் நடந்திப்பது எங்க வேலை. உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரு. எதற்காக? அந்த வேலையை கர்த்தருக்கென்று மனுஷருக்கென்று பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று அதை செய்து அதன் மூலம் உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்காக. புரியுதா? ஒரு பிள்ளை வளருது, படிப்பு மேற்படிப்பு வேணும், மேற்படிப்பு முடிக்க போது ஒரு வேலை வேணும். வேலை வந்த பிறகு என்ன வேணும்? ஒரு குடும்பம். எதற்கு அந்த வேலை கொடுக்கப்படுகிறது? குடும்பத்தை நடத்துவதற்கும் தன் வாழ்க்கையை நடத்துவதற்காக தேவன் அதை கொடுக்கிறார். பாவம் செய்த பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் தான் ஆதாமும் ஏவாளும் இழந்து போனார்களே தவிர உலக ஆசீர்வாதத்தை இழந்து போகல. அப்படியே இழந்து போயிருந்தா காயின் வந்திருக்க மாட்டாரு, ஆபேல் வந்திருக்க மாட்டாரு, நாம இங்க இருக்க மாட்டோம். மனிதனுடைய பாவம் தேவனோடு இருக்கிற உறவை விலக்கிட்டு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? அப்படி என்ன சொல்றீங்க? முதல்ல தேவனோடு உள்ள உறவு, தெய்வீக உறவு, தெய்வீக ஐக்கியம். கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அது. ஜீவன் உள்ள தேவனை ஆராதிப்பதற்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் போயிட்டு தேவ உறவு போன உடனே தேவ சமாதானம் போயிட்டு, தெய்வீக சந்தோஷம் போயிட்டு, தெய்வீக விடுதலை போயிட்டு, தெய்வீக சுகம் போயிட்டு, தெய்வீக பாதுகாப்பு போயிட்டு, தெய்வீக வழி நடத்துதல் போயிட்டு, தெய்வீக ஆலோசனை போயிட்டு, எல்லாவற்றுமே அவர்களை விட்டு போய்விட்டது. உலக ஆசீர்வாதம் போக பாவம் நாம் பிரவேசித்தது. அதற்காக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சுய சித்தமோ ஞானமோ அறிவோ புத்தியோ விவேகமோ எதையும் தேவன் எடுக்கல. வெள்ளம் வரும் என்பது நோவாவின் காலம். நோவாவின் காலத்துல நோவா பேழையை செய்தார்கள். நம்ம பரிணாம கொள்கையை படிச்சோம்னா குரங்குல இருந்து மனுஷன் வந்தான், ஒரு கல்ல நோண்டான் இருப்பான். அது அல்ல. தேவன் பரிபூர்ணமாக மனிதனை சிருஷ்டித்தார். இதை குறித்து மல்கியால சொல்லும் போது என்ன சொல்றார்? அவர் ஒருவனை அல்லவா சிருஷ்டித்தார், அவரது ஆவி பரிபூர்ணமாய் இருந்ததே, இருந்தும் ஏன் அவர் ஒருவனை சிருஷ்டித்தார்? 2 அதிகாரம் மல்கியா 2 பக்கம் 1105-15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆண்டவர் அந்த மனிதனுக்குள் ஆதாமுக்குள் ஏவாளுக்குள் இருந்த திறமையோ சித்தத்தையோ ஞானத்தையோ அறிவையோ புத்தியோ அழகையோ எதையுமே தேவன் எடுத்தவர். ஒன்னே ஒண்ணுதான் பாவம் பிரவேசித்தவுடன் வந்தது, தெய்வீக உறவு அந்து போயிற்று. தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார்.
ஆண்டாம் கூட்டு பார்த்திருப்பார், அவர் பக்கத்தில் தான் இருந்திருப்பார். நம்ம மொபைல்ல பார்த்திருக்கீங்களா? இங்கதான் இருப்பாரு வெல்ஃபேடு. நாம அடித்தா அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார். கடையில் பார்த்தா சார் இந்த ரூப்ல தானே இருந்தார். அதான் இருந்தார். ஆனால் இங்க ஏதாவது இருக்காரு. ஆண்டவரை கூப்பிட்டா பதில் இல்லை என்ற தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிட்டார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் மனிதனை இழந்து போனான். உலக ஆசீர்வாதம் இழந்து போகல. நோபாவின் காலத்தில் நோபா ஒரு பேழையை தேவன் காண்பித்தபடியே செய்தார் என்றால் அவர்களுக்கு அதை செய்யக்கூடிய அறிவு எவ்வளவு இருந்திருக்கும், அல்லது அக்காலத்தில் நாகரிகம் எவ்வளவு இருந்திருக்கும், பண்பாடு எவ்வளவு இருந்திருக்கும். நோவா காலத்துக்கு அப்புறம் நீங்க ஹிஸ்டரி பார்த்து பாருங்க. சுமேரிய நாகரிக எகிப்திய வந்து ஏகப்பட்டது வரலாம். அப்படியான ஆண்டவர் ஓடு உள்ள உறவு அந்ததனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை மனிதன் இழந்து போனான். ஆகாய்க்கு வரும்போது ஆண்டவர் சொல்றார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அது என்ன? இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது. ஆண்டவரை ஆசீர்வதிக்கான்னு சொல்லிட்டு நீ போக வேண்டியதானே. இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்னு எதுக்கு சொல்லு? ஆண்டவர் நாள் பார்க்கிறவர் அல்ல. நான் சொல்றது புரியுதா? நம்ம நாள் பார்த்தோம், நல்ல நாள், நல்ல நேரம், கொள்கை, யமகண்டம் எல்லாம் பார்த்தோம். நான் பார்க்கறது இல்லையா? ஆட்கள் வெந்த ஆட்கள் பார்க்க விசுவாசம் விசுவாசி. ஆண்டவர் நாளை குறிக்கிறவர், நாளை குறிக்கிறவர். நாள் குறித்தாரா? வெள்ளம் வருவதற்கு ஒரு நாளை குறித்தார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புறப்படுவதற்கு ஒரு நாளை குறித்தார். குறித்தாரா? ஏதோ குறித்தார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் பிறப்பதற்கு ஒரு நாளை குறித்தார். அவர் மரிப்பதற்கு ஒரு நாளை குறித்தார். மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவதற்கு ஒரு நாளை குறித்தார். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சீஷன் மேல் இறங்குவதற்கு பெந்தெகோஸ்தே என்னும் நாளை குறித்து வைத்தார். சபை ஆரம்பிப்பதற்கு. அவர் மறுபடியும் வர்றதுக்கு ஒரு நாளை குறிச்சு வச்சிருக்க, அது மட்டும் யாருக்கும் தெரியாது. அம்மாவத்தை அன்னைக்கு வருவார் ஒருத்தர் என்கிட்ட பார்த்தாரா, சரி வரட்டும், நமக்கு என்ன யாரும் அவங்க சொல்லுதாங்க, நமக்கு வேதம் சொல்ல, நமக்கு வேதம் என்ன சொல்ல. அதாவது நீங்க இந்த கோர்ட்டு காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சட்டம் என்ன சொல்லுதுதான், சட்டம் என்ன சொல்லு, சட்டத்தில் அனுமதி இருக்கா இல்லை. நமக்கு சட்ட புத்தகம் தான் வேதாத்மா 66 புத்தகம் தான். யார் என்ன வேணாலும் தரிசனம் காணட்டும், யார் என்ன வேணாலும் சொப்பனம் காணட்டும், யார் என்ன வேணாலும் தீர்க்க தரிசனமும் சொல்லட்டும், எனக்கு ஒன்றும் இல்லை. வசனம் சொல்லுதா? வசனத்தில் எழுதியிருக்கிறதா? ஆதாரம் கொடுத்தா ஏற்றுக்கொள்ளும், ஆதாரம் இல்லாட்டா தூக்கி தனியாக. நானே சொன்னாலும் உங்களுக்கு அப்படிதான். நானே திடீர்னு வந்துட்டு ஏற்றுனாத முழு பௌர்ணமி அன்னைக்கு கரகாட்டிக்கிற அன்னைக்கு வர போற கர்த்தர் எனக்கு காண்பித்தானா? எங்கேயா எழுதியிருக்கு சொல்லு. குமாரனும் அறியார் அவர் வரும் நாளை வரை எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்திக் கொடுப்பார். தேவ ரகசியங்கிறது ரகசியம்தான். அது ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்தி கொடுக்க மாட்டார். ஆண்டவர் இன்று முதல் நான் உங்களை ஆசிரியப்பேன் என் நாளை குறிச்சார்.
ஆகாய் தீர்க்க சொன்ன காலத்தை நீங்க பார்த்தா தெரியும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்க, ஒரு தீர்க்கதரிசி என்றால் ஜனமுடைய மீறுதலையும் பாவத்தையும் எடுத்து சொல்லுவார். இரண்டாவது, மறந்து போன பிரமாணங்களை எடுத்து சொல்லுவார். மூன்றாவது, தேவன் அவளுக்கு செய்ய போகிற நன்மையை, வருங்கால நன்மையை வாக்குத்தத்தமாகவும் சொல்லுவார். இந்த மூணுமே தீர்க்கதரிசனத்துக்குள் வந்து கொண்டே இருக்கும். இந்த ஆகாய் தீர்க்கதரிசி சொன்ன காலம் இருப்பது என்றால், பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்த செருபாபேலுடைய கூட்டம், நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் கூட்டப்படாதிருக்கன்னு ஏதாய 45 வருதுல்ல, அவன் எருசலேமை பார்த்து கட்டப்படி என்று சொல்லுவான். ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் கட்டளை கொடுப்பான். இது எல்லாமே தீர்க்க தரிசனமாக இருந்த காரியம் பதிவின் காலத்தில் நிறைவேறே செருபாபேல், எஸ்ராவின் புத்தகம் படித்தால் தெரியும், செருபாபேலின் தலைமைகள் முதல் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்த ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்திற்கு ஒரு நோக்கத்தோடு கூட தான் அவர்கள் வெளியே வந்தார்கள். தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட அந்த 70 வருஷம் முடிந்த பின்பு அவர்களை எருசலேமுக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு, ரோபன் ஒரு இடத்துல உட்கார். ஓகே, குட் பாய். பெரிய கிளாஸ் போறல்ல, ஜான்ஸுக்கு போற, அதான் இந்த கண்டிஷன். டோன்ட் வரி, காட் பிளஸ் யூ. ஆண்டவர் அவர்களை ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்தார். ஏற்க தெரியுமா? ஆலயம் கட்டப்படவே, பாபிலோனிய ராஜாவால் இடிக்கப்பட்ட சாலோனுடைய ஆலயம் திரும்ப கட்டப்பட வேண்டும் என்பதற்காக அங்கே செருபாபேல் தலைமையின் கீழ் ஒரு கூட்டம் வந்தது. வந்த கூட்டம் என்ன செய்தார்கள் என்றால், அது ஆகாய தீர்க்கதரிசன புத்தகத்தை 2 வீட்டில் போய் பார்த்து பாருங்க. தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றாமல் தங்களுடைய சொந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். நாம எதுக்கு ரட்சிக்கப்பட்டோம்? எதற்காக ஆண்டவர் தமது இரத்தத்தால் நம்மை விலைக்கரமாக வாங்கி இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் நம்மை தன்னுடைய பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிறார்? அவருக்கு நம்மளை குறித்த ஒரு திட்டமும் நோக்கமும் உண்டு. என்னவென்றால், நீ நித்திய ஜீவனுக்கு குறிக்கப்பட்டவன், நீ நித்திய வாழ்வுக்கு உரியவன், நீ இவ்வளவுக்கு உரியவன் அல்ல. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம், திட்டம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற திட்டம் அதுதான். ஆனா இன்றைக்கு ஜனங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கு? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள், அபிஷேகம் பெற்று இருக்கிறார்கள், தரிசனம் காட்டுகிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். எது இருக்கு? ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வேண்டாம் நான் சொல்லவே இல்லை. யாருக்குதான் ஆசீர்வாதம் வேண்டாம்? எனக்கும் வேணும், உங்களுக்கும் வேணும். சுகம் ஒரு ஆசீர்வாதம் தான், பொருளாதாரம் ஒரு ஆசீர்வாதம் தான், நன்மையான காரியங்கள், விவாகம் ஒரு ஆசீர்வாதம் தான், கற்பத்தின் கனி ஒரு ஆசீர்வாதம் தான், ஒரு வீடு கட்டி குடியிருப்பது அது ஆசீர்வாதம் தான், ஒரு நல்ல வேலை ஒரு ஆசீர்வாதம் தான், உயர்ந்த கல்வி ஒரு ஆசீர்வாதம் தான். யார் இந்த ஆசீர்வாதம் வேண்டாம் என்று சொல்லுவார்கள்? எல்லாருக்கும் அது தேவை, அது ஆண்டவருக்கும் தெரியும். ஆனால் ரட்சிக்கப்பட்டதின், உங்களை அழைத்ததின் நோக்கம்
உங்களை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சித்து கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியை மாற்றினதின் நோக்கத்தை ஜனங்கள் தவற விட்டுறார். எதுக்கு ரட்சிக்கப்பட்டோன்னே தெரியாது, எதுக்கு அபிஷேகம் பெற்றோன்னே தெரியாது, எதுக்கு கிருபைகள் வரங்கள் பெற்றதுன்னே தெரியாது. அந்த நோக்கமே கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாயிருந்து வாழ்வதற்கு. இஸ்ரவேலர்கள் முதலாவது பயணப்பட்டு வந்ததே நோக்கமே ஆலயம் கட்டப்பட வேண்டும், அந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட வேண்டும், அந்த ஆலயத்திலே கர்த்தர் வந்து வாசம் பண்ண வேண்டும். இது அவருடைய திட்டம். நான் இங்க வந்து உட்கார்ந்து நல்லா வீடு கட்டி வயல் பண்ணி அந்த 1ஆம் அதிகாரத்துல பூரா வரும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போதுதான் ஆகாய் நீங்க மறுபடியுமாக தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற செயல்பட வேண்டும் என்று சொன்ன உடனே செருபாபேல் என்ன செய்யறாரு? எழும்பி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அதுல 1ஆம் அதிகாரத்தை நாம் வாத்து போகும்போது 12ஆம் வசனத்தில், அப்பொழுது செயல்தியேலின் குமாரன் ஆகிய செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரன் யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய தீர்க்கருடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்து அந்த வார்த்தை வந்த உடனே செவி கொடுத்து அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? 14ஆம் வசனத்தினுடைய பின்பாகத்தில் அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார். இவர்கள் வேலை செய்ய அல்ல தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஆரம்பித்த உடனே ஆண்டவர் சொல்றார், இன்னையிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அநேக முறை ஆசீர்வாதம், அற்புதம், அதிசயம் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு என்று வைத்திருப்பதை பெற முடியாமல் தடைபடுவது காரணம் ரொம்ப பெரிய காரியம் தான், ஒரு சின்ன காரியம் தான், ஒரு சின்ன காரியம் தான். ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க சமீபத்தில், போயிட்டு வந்து அந்த வீட்டாருக்கு பல வருஷம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்ன ஜெபம் பண்ணுறோம்? அற்புதம் நடக்கணும், வேற என்னத்துக்கு ஜெபம் பண்ணுறோம்? அவ்வளோ பிரச்சனை குடும்பத்தில். நானும் ஜெபம் பண்ணுவேன், அந்த அம்மாவும் ஜெபம் பண்ணுவேன். ஆனா எதுவும் அசஞ்ச மாதிரி தெரியும். ஒரு பெரிய அற்புதம் நடந்தது, ஆனா அது தொடர்ந்து நடக்க வேண்டிய அற்புதம் கிடைக்கிறது. ஒன்னு அசைய காணும். ஒரு நாள் அப்படியே அவங்க கூட வீட்டை விசிட்டிங்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மா ஒரு வார்த்தை விட்டாங்க, உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேர். பேச்ச வச்சே கண்டுபிடிச்செல்லாம் ஆள் எப்படி எப்பேற்பட்ட டக்குன்னு வார்த்தை பிடிச்சுக்கிட்டேன். இப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்குள் இருந்தால் தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? உங்க ஜபம் சரி, என் ஜபம் இந்த கூரைக்கு மேல போகாது. நீங்க செய்யறது தப்பு. மனம் திரும்பணும். மனம் திரும்புதல்னா முதல்ல நீங்க சொன்ன தப்புன்னு ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்கணும், பாவரிக்க பண்ணணும். 2வது அதை செய்ய மாட்டேன்னு தீர்மானம் எடுக்கணும். இந்த 2ஐயும் நீங்க செய்தா கர்த்தர் உங்க குடும்பத்தில் அற்புதம் செய்வார். இல்லைன்னா நான் தோத்திரம் அல்லேலூயா போட வேண்டியதான், நீங்க போட வேண்டியதான். ஏசுநாதர் அதிசயமானவர் தான், நம்மை நேசிக்கிறவர் தான். மனம் திரும்பும். நம்ம உண்மையில கிண்டு காண்பது
அப்படியே மனம் திரும்பி பாவரிக்க. நான் பேசுறது தப்பு, ஒரு வார்த்தை தான், ரொம்ப ஒன்று பெருது. மன்னித்திரு ஆண்டவர், இனிமே நான் இதை செய்யமா. பாவங்களை மறைக்கிறவனோ வாழ்வடைய மாட்டான், அவர்கள் அறிக்கை செய்த விட்டு விடு. அந்த தீர்மானம் அதை விட வச்சு அங்க அவங்க என்னை கூப்பிட்டதுக்கான நான் ஒரு 30-40 வருஷமா அவங்க குடும்ப சொத்து சொந்தக்காரங்க வச்சுக்கிட்டு பாகப்பிரிவினை பண்ணாங்க. நம்ம கதவை போட்டு இவரை புண்ணாக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க கூப்பிட்டு, உன் பங்கே உனக்கு இழைத்த. எத்தனை வருஷம் உள்ளது? 30-40 வருஷம் உள்ள பிரச்சனை. இந்த அம்மா மனம் திரும்பிச்சு, கர்த்தர் இறங்க. எவ்வளவு சொத்து தெரியுமா? 8 ஏக்கர் 10 சென்ட். எவ்வளவு கோடி இருக்குன்னு பார்த்துருக்காங்க. ஒரே நாள்ல கட்டுறது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கிறது. தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் தேவனுடைய கற்பனைக்கும் உகந்தவாறு நம்ம கொஞ்சம் மாத்திட்டா போதும். தேவன் நம்ம வாழ்க்கையில அற்புதத்துக்கு அளவே இருக்கார். இவங்க உடனே அந்த சத்தத்தை கீழ்படிச்சு அவ்வளவு பேரும் வேலை செய்ய வந்துட்டாங்க. வந்தோன்னு சொல்றார், இன்று முதல் நான் உன்னை ஆச்சு. ஒரு நாளை புரிஞ்சுட்டாரா? புரிஞ்சிருக்காரா? ஆண்டவரிடத்துல நாம் கிட்டி சேரும் போது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு, உலக ஆசீர்வாதம் உண்டு. அது நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன அதுல நம்ம பார்ப்போம்னா, அதுல சகரியா 9:12 அதுல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவே, இன்றைக்கே தருவே. இரட்டிப்பான நன்மை. எது இரட்டிப்பான நன்மை? ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உலக ஆசீர்வாதமும். ஐஸ்வர்யம் தர மாட்டேன்னு கர்த்தர் எங்கேயும் சொல்லல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவன் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் தான் சொல்லி இருக்கிறார். சின்னவன் 1000 தெரியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்போது நாம் எப்படி இருந்தோம் என்பது அல்ல முக்கியம். நாம் அவரை சேவிக்க தேவிக்க, அவருடைய வழிகளில் நடக்க, அவருடைய ஆலோசனையின்படி நடக்க, நம்மால் இயன்றதை கொடுக்க. அதை பத்தி நாம பேச மாட்டாது, எனக்கு தேவையில்லை. தேவனை சார்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை கொடுக்கத்தான் செய்வார். எபேசியர் 1 ஏற்கனவே நமக்கு தெரியும். அதுல ஆண்டவர் நம்மை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறாரா? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், ஆசீர்வதித்திருக்கிற கர்த்தர். சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமாக, பொருளாதார காரியமாக தேவன் எப்படி ஆசீர்வதியாமல் இருக்க முடியும்? நம்முடைய தேவை என்னவோ அதை தேவன் சந்திக்க வல்லவர். உங்கள் விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றவும் அவர் உண்மை உள்ளவர். நான் ஆசைக்கு அவர் சொல்வாரான்னு தெரியாது.
புரியுதா? விருப்பம் ஆசை ரெண்டு பேருக்கு. நான் ஒரு டாக்டரா ஆகணும்னு விரும்புறேன், நல்ல விருப்பம், அது தேவன் நியமிப்பார். நானும் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும்னு விரும்புறேன், கர்த்தர் நிறைவேற்றுவார். எனக்கு ஒரு வீடு கட்டணும்னு விரும்புறேன், கர்த்தர் செய்வார். நான் மாடி கட்டணும்னு விரும்புறேன், அதெல்லாம் ஐடியா பண்ண கிடைக்க முடியாதுன்னு உட்கார்ந்த பிறகு தேவனால மகன் சொல்ல போய் அந்த மாடிய நேர்த்தியாக தேவன் கட்ட, அதெல்லாம் கர்த்தர் செய்வார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே தங்கள் நபர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாது இருப்பது எப்படி? நான் சாட்சியா சொன்ன அந்த குடும்பத்துக்கு நல்ல பக்தி உள்ள குடும்பம், கர்த்தரை சேவிக்கிற குடும்பம். உங்களை மாதிரி தான் அருமையா ஆராதனை தவற விட மாட்டாங்க, கர்த்தர் கட்ட காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க குடும்பம். ஆனாலும் ஒரு சின்ன குறை அவர்கள் தலைமணிச்சு அதை நீக்கின உடனே ஐஸ்வர்யம் தேடி வந்துட்டு எதுக்கு ஜோம் பண்ண சொல்லுவாங்க, இதை விற்கணும் ஜோம் பண்ணாங்க. சரி ஜோம் பண்ணிட்டு வந்துருக்கு. வித்த பிறகு என்ன செய்வாங்க, நாங்க எதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஊழியக்காரங்க எப்பவும் ஜோம் பண்ணிட்டே தான் இருக்கணும். படிப்புக்கு ஜோம் பண்ணணும், படிப்பு முடிக்கும் போது வேலைக்கு ஜோம் பண்ணணும், வேலை கிடைத்த பிறகு திருமணத்துக்கு ஜோம் பண்ணணும், திருமணம் முடிந்த பிறகு பிள்ளை பெறுவதற்கு ஜோம் பண்ணணும், பிறகு அந்த பிள்ளை வளர்வதற்கு ஜோம் பண்ணணும். என்ன இது உண்மைதான், தொடர்ச்சியா நடக்கிற ஒரு காரியம். நான் ரெட்டிப்பான நன்மை ஏற்கனவே உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன், ஏற்கனவே உன்னை கிறிஸ்துவுக்குள் உன்னை ஆவிக்குரிய சகல ஆசீர்வதிச்சிட்டேன். கிருபைகள், வரங்கள், வல்லமை, அபிஷேகம், தரிசனம், வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், நித்திய ஜீவன் எல்லாமே கிறிஸ்துவுக்குள். தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ ஆவினால் முத்திரை போடப்பட்டது. எல்லாவற்றையும் நான் கிறிஸ்துவுக்குள் உனக்கு கொடுத்திருக்கேன். இது உலக பிரகாரமா நான் கொடுக்காம இருப்பேன். நம்ம ஆபிரகாம் ஒரு ஜபம் பண்ணுவார் தெரியுமா? ஆபிரகாம் ஒரு ஜபம், ரொம்ப அருமையான ஒரு ஜபம் ஆண்டவர்கிட்ட கேட்பார். ஆதியாகமம் 15:3 ரொம்ப அழகா கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ஜபம் பண்ணுவாரியா. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளது இல்லை, குற்றம் சொல்ற மாதிரி சொல்லுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்தேனே, ஊருங்கிற தேசத்துல நான் எப்படி இருந்த, கல்தையுடைய தேசத்துல எவ்வளவு பெரிய பட்டணம், நான் எவ்வளவு சீமானா இருந்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நீர் கூட்டதுக்காக இந்த கானான் தேசத்துல மொழியும் தெரியாது, சாப்பாடு வேற, கலாச்சாரம் வேற, பண்பாடு வேற, சீதோஷ நிலைமை வேற, சொந்தக்கார யாரும் கிடையாது, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அது ஆபிரகாம் தான் பாட முடியும், நம்ம பாட முடியாது. சும்மா நான் பாட அவாயிட்டு உதட்டல உள்ளத்துல பாட முடியாது. அது எப்படி சொந்தத்தை விட்டு கொடுக்க முடியும்? மனைவி, பிள்ளைகள், உறவினர், நண்பர்கள், உங்களை நாங்கள் விட்டு கொடுக்க முடியுமா? கிறிஸ்துக்கள், சகோதர சகோதரிகளை விட்டு கொடுக்க முடியும். ஆபிரகாம் பாடலாம். இதெல்லாம் விட்டு வந்திருக்க எல்லாம் வாக்குத்தத்தெல்லாம் நல்லா தாங்கி இருக்கு. ஆனா அடியனுக்கு நீர் புத்திர சந்தானம் குற்றம் சொல்ற மாதிரி சொல்ற. ஏன் தெரியுமா? அவரால் கூடும், ஆனா எனக்கு கொடுக்கல. புரியுதா? உம்மால் கூடும், நீர் சிருஷ்டிகர்த்தா, நீர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், ஆனா எனக்கு நீர் தரல. உம்மை தெரியாத பக்கத்து வீட்டுக்காரன், கானானிய, தெய்வத்தை அறியாதவன், வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்த ஆண்டவர்,
நானும் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு பிள்ளை. எப்படி கேட்டார் பாத்தீங்க? ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, இன்னொரு ஆசீர்வாதம் மறைக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா சந்ததி எப்படி எல்லாம் உண்டாக்குவேன், நானும் வாக்குத்தத்தம் கொடுக்க. அப்போ ஈசாக்கு பிறக்கும் பொழுது ரெட்டிப்பான நன்மை உடைய மனுஷனாக ஆபிரகாம். அவருக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தது, அழைப்பு இருந்தது, வாக்குத்தத்தம் இருந்தது, தேவனோட ஐக்கியம் இருந்தது, உறவு இருந்தது, நல்ல பிரமாணம், விருத்த சேனன்னு பிரமாணத்தை பெற்றாரு. ஆனா என்ன இல்ல, உலக பிரகாரமான இருக்க வேண்டியது அவருக்கு இல்ல. இல்லாதவளை இருக்க போல அழைக்கிற தேவன் மேல் அவன் நம்பிக்கை வைத்தான். அந்த குறையை ஆண்டவர் நீக்கினார். அப்போ ரெட்டி ஆண்டவர் சொல்றார், நான் குறித்த காலத்திலே சாராள் இடத்தில் வருவேன், அவள் அப்பொழுது ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பான். ஆதியாகமம் 17 எடுங்க, அதில் அவர் சொல்லுவார். அவளுக்கு 16ஆம் வசனம், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவே, ஜாதிகளுக்கு தாயாகவும் ராஜாக்கள் உண்டாகும், அவளை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கு ஆண்டவர் சொன்னார், எது உலக பிரகாரமாக சாராளுடைய நிந்தைய தேவன் புரட்டி போட்டார், குறைவை தேவன் குறைவை நீக்கி நிறைவை கர்த்தர் கட்டளை. ஆண்டவர் எவ்வளவு தெளிவா தன்னை விசுவாசிக்கிற, தன்னை பின்பற்றுகிற, தனக்கு கீழ்ப்படுகிற மனிதனுடைய நன்மையை சில காலம் மறைத்துதான் வைப்பாரே தவிர அதை அவனுக்கு போடாமல் இருக்க மாட்டான். நமக்கு ஒருவேளை செல்வம் வேண்டியதாக இருக்கலாம், கடன் இல்லாத வாழ்க்கை நீக்கி தருவார், கையின் பிரயாசத்தாக இருப்பார். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நமக்கு உண்டு, மறந்து போக. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்கிறதோ அதே சமயம் உலகபரமான ஆசீர்வாதத்தைக்கும் அவ உண்மை உள்ளவராக. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு திரும்ப கூப்பிட்டாங்க, செய்தி கொடுக்க கூப்பிட்டாங்க, போயிருந்த அந்த அம்மா ஒரு சாட்சி சொல்லுது. சாதாரண கேட்கறதுக்கு நமக்கு நகைக்கிற மாதிரி இருக்கும். சாதாரண நாங்கள் மிஷனுக்கு இங்க பழைய உடைகளை வாங்கி அனுப்புவோம். உங்க வீட்டில் இருக்கிற பழைய யூஸ் பண்ண எடுத்து போட்ட ஆடைகளை வாங்கி அசாமுக்கு, அது போல ஈரோடுக்கு இங்கெல்லாம் அனுப்புவோம். அப்போ அதே மாதிரி ஒரு அம்மா எங்களுக்கு கொடுக்கும். அது எடுத்து வைக்கும்போது நல்ல 3 பட்டு புடவைகளை எடுத்து வச்சுட்டாங்க, நல்ல தரமான பட்டு புடவை. கர்த்தர் கொடுப்போம், நல்லதா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அது எப்பவுமே நல்லதா தான் கொடுக்கும். இந்த இடம் கொஞ்சம் சிறந்ததை எடுத்து வைத்தது. சரி, கர்த்தருக்கு எதுன்னு கொடுத்து எனக்கு அனுப்பி விட்டாங்க, நான் அது கொண்டு வந்து இங்க போட்டேன். கொஞ்ச நாள் கழிஞ்சு அவங்க கொடுத்து 3 மாசம் ஆச்சு. மூத்த மகன் பாம்பேக்கு ஏதோ ஒரு ட்ரைனிங்கு போனவன். சரின்னா அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா உங்களுக்கு 3 பட்டு புடவை வாங்கி கொண்டு வர. இந்த அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? கர்த்தருக்காக நான் சும்மா தான் கொடுத்தேன், பழசம் கொடுத்தேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவர் எனக்கு புதுசா கொடுத்தேன். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற வழியிலிருந்து கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, எளியவர்களுக்கு கொடுங்க, திக்கற்றவர்களுக்கு கொடுங்க, அநாதைகளுக்கு கொடுங்க. உங்களோட பழைய ஆடைகளை கொடுக்கலாம்.
ஒருவேளை வீட்டில் 2 பொருள் இருந்தா ஒரு பொருளை கொடுக்கலாம், கொடுக்கப்படுங்க. கொண்டாந்து காணிக்க போடுறது மட்டும் நினைக்காதீங்க. இல்லாதவர்களுக்கும் கொடுக்கிறார். ஒரு இருதயம் நமக்கு வரும் என்று சொன்னார். தேவன் அதை பார்க்கத்தான் செய்வார். ஆபிரகாமுக்கு 2 ஆசீர்வாதம். ஒன்னு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்னு உலக பிரகாரம். 2வது ரெட்டிப்பான நன்மை தருது. இன்னொன்று ஆண்டவர் சொல்லும் போது சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ஏசாயா 48 எடுங்க, சொல்லி முடிக்க. ஏசாயா 48 6 அவையெல்லாம் கேள்விப்பட்டாயே, அவளையெல்லாம் பார். இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ? இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்க. ஆண்டவர் அங்க என்ன சொல்றார்? உனக்கு என் காரியத்தை வெளிப்படுத்தி கொடுப்பேன். ஆண்டவருடைய காரியம் நமக்கு வெளிப்பட்டாலுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி தந்தால் ஒழிய நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். மனுஷ ஆவிக்குள் இருப்பதை அறியது போல தேவ ஆவிதான் தேவ ஆவிக்குள் இருக்கிறதை, தேவனுக்குள் இருக்கிறதை அறிவு. இன்று முதல் நான் என்ன தேவன் சொன்னா, உனக்கு புதியவைகளையும் மறைபொருளையும் வெளிப்படுத்த. தானியேலுக்கு ஆண்டவர் மறைபொருள் வெளிப்படுத்தினாரா? தானியேல் புத்தகத்தால என்ன மறைபொருளையா வெளிப்படுத்தினாரு? ராஜாவுக்கு சொப்பனமும் சொல்ல மாட்டாராம், சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லணும். எப்படி இருக்கும்? சொப்பனம் சொல்ல மாட்டார், சொப்பனத்தையும் சொல்ல அர்த்தத்தையும் சொல்ல. உட்கார்ந்து சாத்ராக் மேஷாகோட சேர்ந்து ஜெபம் பண்றான், குழுவாக ஜெபம் பண்றான். கர்த்தர் ராத்திரியை அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். மேனே மிக்க உப்பார்சினா தானியல்ல என்ன வருது? அது சரியா பார்த்துரும். 5ஆம் அதிகாரம். மெனே தெக்கேல் உப்பார்சி மறைபொருள் தானியலுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுத்தார். தானியல் புத்தகம் பூரா நீங்க பார்த்தீங்கன்னால் அது ஆண்டவர் ராஜ்யங்களை குறித்து வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இருந்திருக்கலாம், இருக்கும், இல்லைன்னு சொல்லல. எல்லாருமே உலக ஆசீர்வாதம் இல்லாத என்று சொல்ல மாட்டாங்க. ஐஸ்வர்யவான்களும் உண்டு. உங்களுக்கு நல்ல உலக ஆசீர்வாதம் கற்றுக் கொடுத்திருக்கலாம், அதே சமயம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மறைபொருளை வெளிப்படுத்து. இன்னொன்னு நீங்க புரிஞ்சுவிடணும், தேவன் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறவர் அல்ல. தேவன் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறவர். கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நான் விசுவாசிக்கிறவர் என்றார். அவரை அறிந்து கொள்ளும்படி தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். உனக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும், குடும்பத்துக்கு என்ன செய்யணும், எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். ஒரு அம்மா ரொம்ப பக்தியா ஒரு அம்மா ரொம்ப ஊக்கமா ஜெபம் பண்ணிச்சாங்க. என்ன ஜெபம் பண்ணிச்சு? அவங்க ஒரே மகன், இந்த மகன் அமெரிக்காவில் படிக்க. ஆண்டவரே, இந்த மகளை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இதுக்கு ரொம்ப ஆசை.
ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காங்க, அவர்களை கூப்பிடணும் ஊழியத்துக்கு. இவரு ஒப்பு கொடுன்னு சொன்ன ஆண்டவர் ஒரு நாள் பேச ஆரம்பித்தார். உன் மகளை நான் ஊழியத்துக்கு அழைக்கவில்லை. முதல் காரியம் புரிஞ்சு போச்சா? இரண்டாவது, அவளுக்கு விவாகத்தை நடப்பித்து கொடுத்த. அது எப்படி? அதான் அதுல இருக்க பெரிய அதிசயம். உன் இனத்தான் ஒருவன் ஐஸ்வர்யவான் தேடி வருவான், அவனுக்கு கொடுக்காதே. எப்படி கத்த நடத்துறார் பாருங்க விசுவாசிக்க. உன் இனத்தார் அல்லாத ஒருவன் வருவான். ஞானம் உள்ள இருதயம் இதிலே விளங்கும். நான் சொல்வது புரியும் நினைக்கிறேன். அவனுக்கு உன் மகளை கொடு. கர்த்தர் இப்படி பேசுவாரா? பேசுவார். தவிழ்வா பேசுவார். நீங்க தேடினா ஒரு காரியத்தை தேவ சமூகத்துல வச்சு ஆண்டவரை எனக்கு உதவி செய்யன்னு கேட்டார், செழிவா என்னங்கிறத சொல்லுவார். இந்த அம்மா அப்படியே கேள்விப்படுங்க. வந்தாக கர்த்தர் சொன்னபடிதான் நடக்கும். முதல்ல வந்தாரு, கும்பிடு போட்டு மாட்டேன்ட்டு அந்த அம்மா. ரெண்டாவது வந்தாங்க, உடனே என்கிட்ட ஒரு அம்மாவும் ஒரு தன் பொண்ணை கூட்டிருக்காங்க. என்ன விஷயம்? ஐயா, அந்த மகளுக்கு கல்யாணம் முடியணும். சரி, முடியட்டும். பிரச்சனை ரெண்டும் மாப்பிள்ள. நமக்கு ஒண்ணு வர்றதே கஷ்டம், இதுல ரெண்டு. என்ன செய்ய? ஒருத்தன் ஐஸ்வர்யவான், ரொம்ப செல்வம் உள்ளவன், இன்னொருவன் சாதாரணமாக. இந்த அம்மாவுக்கு ஐஸ்வர்யவான கொடுக்கணுங்கிற எண்ணம். ஏன்னா யாருக்கு இருக்கக்கூடியதான இயற்கையா இருக்கதான தான் பிள்ளை நல்ல இடத்துல போய் இருக்கணும். எந்த தாயும் தப்புன்னு நான் சொல்றேன். இப்போ இவங்களுக்கு தேவன் எதை வைத்திருக்கான்னு சொல்லணும், கரெக்டா சொல்லணும். மகளே கோபுராலே கவுங்கோலே தேவன் அப்படிலாம் சொல்ல முடியாது சார். தேவன் என்ன சொல்றாரோ சொல்லணும், சொல்றது தான் சொல்லல. தெரியாது, போயிட்டு சொல்லணும். என்ன சொல்றது? வேதாகமம் தான் நமக்கு வழிகாட்டி. இதுல வேதத்துல என்ன சொல்லி இருக்கு, ஆண்டவர் எப்படி செஞ்சிருக்கார், அதே இதை இங்க செய்வார். இதான் வழிகாட்டு. சும்மா உட்கார்ந்துக்கிட்டு கத்தாது எதுவும் சித்தமா கேட்கவே மாட்டார், கேட்கவே மாட்டார். ஆபிரகாம் ஆகார ஆண்டவர் ஆகார் சாராள் சொல்கிறபடி செய் போ. ஆகார கட்டும்போது வந்து கேட்ட நீ, அவ சொன்னது நல்லா இருந்ததுல்ல, கட்டிட்டல்ல. இப்போ வந்து நீங்க நம்ம சொல்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். சாதாரணமா சொல்றேன். ஆண்டவர் தானே ஒன்று. ஆண்டவர் ஜென்டா சொல்றார், சாராள் சொல்கிறபடி செய், வீட்டம்மா சொல்றபடி செய்யுங்கள். என்ன எல்லாத்துக்கும் எதிர்த்து நிற்காதீங்க. நம்ம சொன்னா ஜனம் கேட்டு போங்க, முடியும். என்ன ஆச்சு? அந்த 2 பேரும் வந்து நிற்காங்க. என்ன செய்ய? ஏமா உங்களுக்கு எந்த மாப்பிள்ளை பிடிக்க? அந்த மாப்பிள்ளை. பொண்ணு உனக்கு எது பிடிக்க? எனக்கு யாரு சாதாரணமா இருக்கக்கூடிய 2 பேரும் ஈக்குவல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், 2 பேரும் நல்ல வேலை. பெண் சொல்லுகிறபடி செய்ய, நீங்க உங்க இஷ்டத்துக்கு செய்யுங்க. நம்ம அன்னைக்கு பார்த்தேன், கல்யாணம் பண்ணிட்டியா? அந்த பிள்ளை விரும்பினபடியே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகாது. என்ன இவ்வளவுதான், வெரி சிம்பிள். இதுல போய் நீங்க வந்து இதை காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பெண்ணின் வாய்மொழியை கேட்போமாக, அப்படிதானே இருக்கு. யாருக்கு கொண்டு பார்க்க போனாங்க? ஈசாக்கு. நீங்க தயவு செய்து நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு வாழ்க்கையாவது நீங்க படிச்சு அந்த கர்த்தர் என்ன செஞ்சிருக்காங்க தயவு செய்து புரிஞ்சுக்குவோம். தேவன் அவர் வாழ்க்கையை வெளிப்படுத்தினது முக்கால்வாசி நம்ம வாழ்க்கையில்
என்ன தயவு செய்து ஆதியாகம புஸ்தகத்திலே ஈசாக்கு யாக்கோபு வரைக்கும் அது படிங்க. யோசேப்பு விட்டாலும் சரி, அந்த 3 பேர் வாழ்க்கையில தேவன் செய்த கிரியைகளை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நடத்துற குடும்ப வாழ்க்கைக்குள்ள தேவன் அதை அப்படியே பிரதிபலித்திருப்பார் இருக்கும். அதுல ஏன்னா அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரிய, யாக்கோபின் பலம்.